வெல்கம் சார். ஹர்ரா, நிஷாரா, ஃபாத்திமா இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி எம்மை இங்கே பேச அழைத்த மாணவிகளுக்கு நன்றி. இந்த 79வது சுதந்திர தின விழாவை நமது இஸ்லாமியா கல்வி நிறுவனங்கள் சார்பாக இஸ்லாமியா கல்வி நிறுவனங்களின் முன்னோடி முதல் கல்வி நிலையமான இஸ்லாமியா துவக்கப்பள்ளியில் மிக சிறப்பாக காலை முதல் கொண்டாடி வருகிறோம். கொஞ்சம் பின்னாடி பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனோட ஸ்போர்ட்ஸ் டே மைக் சவுண்டு என்னது இறையுது சிறப்பாக இன்று கொண்டாடி வருகிறோம். காலையிலிருந்தே அனைத்து பெற்றோர்களும் மிக உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகிறீர்கள். முப்பள்ளிகளின் ஆசிரியைகள், உற்சாகமோடு இருக்கும் ஆசிரியர்களும், எம்மை ஏன் இப்படி அமர வைத்திருக்கிறார்கள் என்ற சோகத்துடன் இருக்கும் ஆசிரியர்களும், இந்த இஸ்லாமியா துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தனலட்சுமி அவர்களுக்கும், இஸ்லாமியா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு முஸ்தபா சார் மற்றும் ரவி சார், அதே போன்று இஸ்லாமியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் பிரின்சிபால் திருமதி மேபல் ஜஸ்டிஸ் மேடம், வைஸ் பிரின்சிபால் திருமதி லினிமோல் மேடம் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அருமையான நிகழ்ச்சிக்கு நாம் சிறப்பு விருந்தினர்களாக 2 பேரை அழைத்திருக்கிறோம். இந்த 2 பேருமே நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் என்பதை நாம் பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறோம். முன்னாள் மாணவர்கள் மட்டும் கிடையாது, அவர்களுடைய பணியில், அவருடைய கல்வி கற்ற காலம் முதல் இன்று வரை அவர்களுடைய பணியில் ஒழுக்கத்துடனும் நெறியுடனும் வாழ்ந்து வரும் அவர்களை இந்த நேரத்தில் நமது 1வது வார்டு கவுன்சிலர் ஜனாப் முகமது பாஷா அவர்களையும், நமது பள்ளியின் முன்னாள் மாணவி, நல்ல ஒரு அறிவார்ந்த குடும்பம் சொல்லணும்னா அவர்கள் சகோதரிகள் எல்லாருமே சிறந்த முறையில் கல்வி கற்று இதே இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்வு செய்த சகலபா பேகம் மற்றும் அவர் சகோதரியும் இந்த பள்ளியில் படித்து இன்று ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். பாதுஷா உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கண்ணியம் வாய்ந்த நேர்மையாக அவருடைய கவுன்சிலர் பதவியை இந்த ஊரில் எப்படி இந்த தெருவை முன்னேற்ற வேண்டும், எப்படி இந்த கீழக்கரையை முன்னேற்ற வேண்டும் என்று வெகு சிலரே அந்த எண்ணத்தோடு வாழ்வார்கள். அப்படியே எண்ணம் கொன்ற பாதுஷா அவர்களின் பணியை நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் எனது சகோதரர் ஜனாப் MMK ஜமால் இப்ராஹிம் அவர்களும் இஸ்லாமியா கல்வி நிறுவனங்களில் மேலாண்மை உறுப்பினர் மற்றும் துணைச் செயலாளராக இருக்கும் அவரும் இதே கீழக்கரையில் கவுன்சிலராக இருந்து எல்லா கவுன்சிலர்களும் எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி மக்கள் பணியாற்ற வேண்டும், எப்படி நாம் மக்கள் பிரச்சனைக்காக போராட வேண்டும், மக்கள் என்ன நன்மைகளோ அதை தான் செய்ய வேண்டும் என்று எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் துணிந்து நின்று என்னோட தந்தை கற்றுத்தந்த பாதையில் செயலாற்றி கொண்டிருக்கும் ஜமால் இப்ராஹிம் அவர்களை இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்று, எனது சகோதரி எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும் தாய் போன்ற ஒரு சகோதரியை ஃபாத்திமா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி
மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சிகள் மாணவர்கள் காலையில் தேசிய உறுதிமொழி ஏற்றார்கள். அதைத் தொடர்ந்து விளையாட்டு உறுதிமொழியும் எடுத்தார்கள். அந்த உறுதிமொழியில் பல விஷயங்கள் உள்ளன. இந்த நாளை நாம் கொண்டாடும்போது இந்த நாளை கொண்டாடக்கூடிய நோக்கம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பது இந்த உறுதிமொழி தான் சொல்லும். ஏன்னா நாம் தினம் தினம் உறுதிமொழி எடுக்க வேண்டியதில்லை. வருடத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை என்ன பண்ணுறோம், நம் நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் நாம் என்ன பண்ணுறோம், உறுதிமொழி எடுக்கிறோம். உறுதிமொழி எடுத்ததோடு முடிஞ்சு போச்சு. அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. யார் எப்படி போனால் என்ன, நம்முடைய சாப்பாடு முக்கியம், நமக்கு தேவையான எதுவோ அது கிடைத்தால் போதும் என்று தான் ஒரு செல்ஃபிஷான ஒரு உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம். பொது நலனோட வாழ்க்கைங்கிறது மிக 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 குறைவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகார வர்க்கம் ஒரு பக்கமும் அடிமைகளாக வாழும் மக்கள் ஒரு பக்கமாக வாழ்ந்து வருகிறோம். அடிமைகளாக வாழக்கூடிய நம்ம யாரும் அடிமைகள் ஆக்கவில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நான் இப்படித்தான் இருப்பேன், அடிமையாக தான் இருப்பேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரா, அவரை போய் மாலை போடுவேன், அவருக்கு பூங்கொத்து கொடுப்பேன். புதுசாக கலெக்டர் வந்திருக்கிறாரா, புதுசாக எஸ்பி வந்திருக்கிறாரா, அவரை போய் சந்திப்போம், அவருக்கு மாலை போடுவோம், மரியாதை செய்வோம். உனக்கு எங்கே போச்சு, உன் குழந்தைய நீ ஐபிஎஸ் ஆக்கி நீ கௌரவிக்கலாமே? இல்லை இந்த சமுதாயத்துக்கு, இந்த கீழக்கரையில் இந்த மக்களுக்கு நீ ஒரு சிறந்த அதிகாரிகளை உருவாக்குறதுக்கு நீ என்ன செய்தாய்? நாம் என்ன செய்தோம்? ஏதாவது செய்தோமா? இந்த சின்னஞ்சிற குழந்தைகள், நமது பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அரசு அதிகாரிகளாக உருவாவதற்கு நாம் என்ன கற்றுக் கொடுத்தோம், என்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தோம்னா ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் அதை பற்றி சிந்தனையாவது வரணும். ஒரு சிந்தனை வந்தால் தன்னால் வரும். அந்த சிந்தனையே இல்லாமல் இன்று நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு கிடைக்கிற வேலை. இன்றைக்கி சகலபா பேகன் பார்த்திங்கன்னா சிறந்த மாணவி. அவரோட தந்தை என்ன பண்ணாங்க, தந்தை இல்லை தாத்தா அமீர் அலி காக்கா குழந்தைய நல்லா என் பேத்தியை கலெக்டர் ஆக்க வேண்ட ஆசைப்பட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கலெக்டர் ஆகலை, ஒரு ஆசிரியர் ஆனாங்க. ஆசிரியருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கலெக்டரை உருவாக்கக்கூடியவங்களே ஆசிரியர்கள் தான். அந்த மாதிரி ஒரு பணியை தேர்ந்தெடுத்தாங்க. அது போன்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சிறந்த ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக உருவாக்குங்க. ஒரு கல்வி கற்க வச்சா மட்டும் போதாது. இந்த நாட்டுக்கு, இந்த கல்வி நிலையத்துக்கு, இந்த கீழக்கரைக்கு ஏதாவது நன்மைகள் நம்ம குழந்தைகள் மூலமாக செய்ய வேண்டும் என்று எண்ணுங்க. காலையில் உடற்பயிற்சிகள் மிக மிக அற்புதமான அந்த உடற்பயிற்சிகள். இந்த உடற்பயிற்சிகள் நிறைய பேருக்கு பார்க்கணும்னு சொன்னால் அந்த சில காலமாக அந்த உடற்பயிற்சி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தவே இல்லை. காரணம் என்னென்னா போர் அடிக்கும். இந்த டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் போராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டான்ஸ் வந்தோன்னே எழுந்துட்டாங்க, எல்லாருமே எழுந்துச்சி வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. டான்ஸ், அந்த உடற்பயிற்சியை யாராவது வீடியோ எடுத்தீங்கன்னா பார்த்தா யாருமே எடுக்கலை. அந்த உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் தெரியலை. அது செய்வதற்கூட பெற்றோர்கள் நல்லா சொல்லுங்க, அது செய்வதற்கூட காலையில் ஒரு 10 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கும் நேரம் இல்லை, உங்கள் குழந்தைகளை உடற்பயிற்சி செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சமையலே கிடையாது. சமையல் செய்கிறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது. இந்த அழகாக அந்த கரகாட்டம், இந்த தலையில் சொம்பு வச்சு ஆடிச்சு யாராவது உங்களால் வைக்க முடியுமா? குடத்தை தூக்கியிருக்கிறீங்களா தலையில்? இடுப்பில் சுமந்துருக்கீங்களா குடத்தாண்ட? கிடையாது. இடுப்பில் சுமந்தா தானே விழா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கே? சும்மா நடக்கும்போதே இப்படி தான் நடக்கிறீங்க. எல்லாம் ஆடி ஆடி தான் நடக்குது. சும்மா யாரோ பெண்கள், நம்ம பெண்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கிறாங்க. அதை பார்த்துட்டு குழந்தைகள் நம்மளும் இப்படி தான் நடக்கணும் போலன்னு நம்ம குழந்தைகள் நடக்குது. அந்த குழந்தை எவ்வளோ அழகாக அந்த பயிற்சி எடுத்து அழகாக பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே உடற்பயிற்சி இருக்கிறது. நீங்கள் கீழே உட்கார்ந்து அமர்ந்து அன்ற காலம் அந்த சமையல் செய்யும்போது ஏற்பட்ட உடற்பயிற்சி இன்றைக்கு கிடையாது. நல்லா சாப்பிட்றது, சாயந்தரம் ஆனால் வாக்கிங் போகிறது, சாப்பிட்ட சாப்பாடு இறங்குறதுக்கு ரோட்டில் நடக்கணும்.
5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? நீங்கள் அன்றாடம் செய்ய பணிகளே போதும் உங்களுக்கு அருமையான உடற்பயிற்சிகள். அதுபோல் இந்த போன்ற உடற்பயிற்சிகள் ஏன் இன்றைக்கு செய்து காமிக்கிறேன்னா, அவசியம் அனைவரும் உடற்பயிற்சிங்கிறது நமது வாழ்வையில் நாம் சிறப்பாக நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவசியம் உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களது குழந்தைகளையே கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். விளையாட்டு என்பது இன்றைக்கு விளையாட்டாக கிடையாது. விளையாட்டின் மூலமாக இன்று பல வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் எல்லாம் கொடுக்கிறது. நிறைய கீழக்கரையில் பார்த்திங்கன்னா விளையாட்டு சிறந்த இருந்த ஊர். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலில் போன மாணவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை. ஸ்போர்ட்ஸே இல்லை, அழிஞ்சு போச்சு கீழக்கரையில். இன்றைக்கு அதுக்கு பதிலாக வேறு விஷயங்கள் தான் தலை விரித்து ஆடுது மாணவர்கள் மத்தியில். ஸ்போர்ட்ஸுங்கிறதே இல்லை. நாங்கள் படிக்கிறதுல அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கிரவுண்டில் கிடப்போம், விளையாடுவோம், எங்கே போட்டாலும் நேஷ்னல் மேட்ச்சுக்கு போகிறோம். இன்றைக்கி டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புனா ஒருத்தரும் வரதில்லை. அங்கே வந்தால் சாப்பாடு கிடைக்குமா, தங்குறதுக்கு நல்லா ஏசி ரூம் கிடைக்குமா, இப்படித்தான் மக்கள் சிந்திக்கிறாங்களே தவிர விளையாட்டுடைய அருமையே தெரியல. இன்றைக்கி விளையாட்டு மூலமாக